அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் பழைய பாடங்களை ஒரு முறை நினைவூட்டும் வகையில் நேற்றைய தினம் ஒலி செய்வது சம்பந்தமான விஷயங்களை நாம் பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி தொழுகையை நிறைவேற்றும் முறையை குறித்து இன்று நாம் அறிந்து கொள்வோம். முதல்ல இஸ்லாத்தில் 5 கடமைகளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அடுத்த கடமை இரவிலும் பகலிலும் சேர்த்து ஒரு நாளைக்கு 5 முறை கட்டாயமான கடமையான தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அந்த தொழுகையினுடைய பெயர்கள் ஃபஜ்ர், அதற்கு இன்னொரு பெயர் சுபுஹு என்று சொல்வார்கள். இது சூரியன் உதயமாவதற்கு முன்னர் வைகறை நேரத்தில் தொழக்கூடிய தொழுகையாகும். இதில் 2 ரக்காத்துகள் தொழுவார்கள். அடுத்து லுகர் தொழுகை, சூரியன் உச்சியில் இருந்து மேற்கு திசையை நோக்கி நகர்ந்தவுடன் தொழுகின்ற தொழுகை லுகர் தொழுகை. இது 4 ரக்காத்துகளை கொண்டது. பிறகு 3வது தொழுகை அசர் தொழுகை. சூரியன் மேற்கு திசையை நோக்கி நகர்ந்து மாலை நேரம், அதாவது சாயந்தரம், ஒரு பொருளுடைய நிழல் கிழக்கு திசையை நோக்கி அவருடைய அந்த பொருளுடைய உயரத்தில் இருந்து 2 மடங்கு வரும் பொழுது அசருடைய தொழுகையை தொழ வேண்டும். இது 4 ரக்காத்துகள் கொண்டது. அடுத்து மக்ரிப், சூரியன் முழுவதுமாக மறைந்தவுடன் தொழுகின்ற தொழுகை மக்ரிப் தொழுகையாகும். இது 3 ரக்காத்துகளை கொண்டது. பிறகு முழுவதுமாக இருள் சூழ்ந்ததற்கு பிறகு தொழுகின்ற தொழுகைக்கு பெயர் இஷா தொழுகை. இது 4 ரக்காத்துகளை கொண்டது. இந்த கடமையான தொழுகையை நாம் தொழாமல் விட்டு விடுவோம் என்றால் நம்முடைய உள்ளம் அமைதி கெட்டுவிடும். நேரிய வழியிலிருந்து நாம் தடம் பிறழுவதற்கு இது காரணமாக அமைந்துவிடும். அதுபோல இந்த தொழுகை நமக்கு கண் குளிர்ச்சியை, மன அமைதியை தரக்கூடியது. மறுமை நாளில் மனிதன் இறந்ததோடு நம்முடைய வாழ்க்கை முடியக்கூடியதல்ல. இறப்புக்கு பிறகு தான் உண்மையான நிலையான ஒரு வாழ்க்கை தொடர்கிறது. அங்குதான் நாம் இந்த உலகில் பிறந்ததிலிருந்து இறந்தது வரைக்கும் உண்டான செயல்களுக்கான நல்ல தீய வினைகளுக்கான விசாரிக்கப்பட்டு நல்லவை அதிகம் இருந்தால் சுவனமும், தீயவை அதிகம் இருந்தால் நரகமும் தண்டனையாக நமக்கு இறைவன் வழங்குவார், நம்மை படைத்தவர். அப்போ அந்த நாளில் இறைவன் கேட்கக்கூடிய முதல் கேள்வியை இந்த தொழுகை குறித்து இருக்கும். அதனால இந்த தொழுகை விஷயத்தில் நாம் கவனமாக இருக்கணும். முதல்ல தொழுகையுடைய நேரத்தை தொழுகைக்கு முன்னாடி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி நாம் தொழுகையை துவக்க வேண்டும். இமாமுடன் தொழுகும் பொழுது, சேர்ந்து தொழும்போது, கூட்டாக தொழும் பொழுது இத்தக்பீரையும் இமாமும் சொல்லணும். ஏனைய அந்த இமாமை பின்தொடர்ந்து தொழுகின்ற அனைவரும் அவர்களுக்கு மஅமூம்கள் என்று சொல்வார்கள். அவர்கள் பின்பற்றி தொழுகின்ற அனைவரும் மஅமூம்கள். அவர்களும் என்ன செய்யணும்? அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தக்பீர் கட்டி கொள்ள வேண்டும். இமாம் சத்தமாக சொல்லுவார், மற்றவங்க மெதுவாக சொல்லணும். ஆரம்ப தக்பீரை கூற ஆரம்பிக்கும் போது விரல்களை சேர்த்த நிலையில் 2 கைகளையும் 2 தோள் புஜங்களுக்கு நேராக உயர்த்த வேண்டும். மேலும் இமாம் இத்தக்பீரை கூறி முடிந்த பின்பே மஅமூம் தொழுபவர் கூற வேண்டும். குறிப்பு: லுஹர், அசரு போன்ற ரகசிய தொழுகை உட்பட எல்லா தொழுகைகளையும் கட்டாயம் ஓத வேண்டிய அனைத்தையும் ஒருவர் தனக்கு கேட்கும் அளவான சப்தத்தில் ஓதுவது அனுமதிக்கப்பட்டது. ரகசியமாக ஓதுவதில் மிக குறைந்த அளவு அவருக்கு மாத்திரம் கேட்கும் அளவு ஓத வேண்டும். வலது கையினால் இடது கையின் மணிக்கட்டை அல்லது மணிக்கட்டு முதல் குடங்கை வரை பிடித்து கொண்டு
சுஜூத் செய்யும் இடத்தை பார்த்தவாறு 2 கைகளையும் நெஞ்சின் கீழ்ப்பகுதியில் வைக்க வேண்டும். அதன் பின்பு நபிமொழிகளில் ஹதீஸுகளில் வந்துள்ள தொழுகையின் ஆரம்பத்தில் ஓதுவதற்குரிய துவாக்களில் சிலவற்றை ஓத வேண்டும். உதாரணமாக, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக தபாரக்கஸ்முக வதஆலா ஜத்துக வலா இலாஹ கைருக்க, இதை சோத வேண்டும். அதன் பின்னர் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும். பிறகு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி முடித்ததற்கு பிறகு இவற்றையெல்லாம் மனதுக்குள்ளால ஓத வேண்டும், சப்தம் இல்லாமல் ஓதணும். பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலத்தல்லீன். இதை சொல்லி முடிக்கணும். இதை சொல்லி முடிச்சோடனே இமாம் ஓதும் பொழுது நம்ம செவிதாழ்த்தி கேட்கணும். இமாம் ஓதாமல் இருக்கும்பொழுது, சத்தமாக ஓதாத பொழுது நாம் எல்லாருமே மனதுக்குள்ளாக இதை ஓதிக்கிடணும். ஓதி முடித்ததுக்கு பிறகு ஆமீன் என்று நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு ஓதி முடித்ததற்கு பிறகு இதற்கு அடுத்தபடியாக துணை சூறாவையும் ஒன்று ஓதிக்கொள்ள வேண்டும். அதுவும் விரும்பத்தக்க ஒன்று. அதுவும் குர்ஆனிலிருந்து ஓத வேண்டும். இமாம் சுபு தொழுகையிலும் மகரிபு இஷா தொழுகைகளில் முதல் 2 ரக்காத்துகளையும் சப்தமிட்டு ஓதுவார். இது தவிர்ந்த ஏனைய எல்லா ரக்காத்துகளையும் ரகசியமாக ஓதுவார். அப்போ குர்ஆனுடைய சூறாக்களை வரிசையாக தொடரின்படி ஓதுவது விரும்பத்தக்கது. மாற்றி மாறி ஓதுறது குற்றம் இல்லை. இருந்தாலும் சிறந்தது வரிசையாக நாம் ஓதுவதை கடைபிடிக்க வேண்டும். சரி, இப்போ பாருங்க. பிறகு துணை சூறா ஒன்று ஓதி முடித்ததற்கு பிறகு அல்லாஹ் அக்பர் என்று கூறி 2 கைகளையும் தோள் புஜம் வரைக்கும் உயர்த்தி திரும்ப ருக்கு செய்யணும். கை விரல்களை பிரித்து முழங்கால்களில் கைகளை வைத்து தனது முதுகும் தலையும் ஒரு நேராக இருக்கும் விதத்தில் ருக்கு செய்தவாறு ருக்கு சென்று சுபஹான ரப்பியல் அஸீம், சுபஹான ரப்பியல் அஸீம் என்று 3 முறை சொல்லணும். இந்த ருக்குவில் நாம் சேர்ந்து விட்டால் ஒரு ரக்காத்தை முழுவதுமாக அடைந்து கொள்ளலாம். குறிப்பு அல்லாஹ் அக்பர் என்றும் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்றும் அந்தந்த இடங்களுக்கு செல்லும் போதே கூற வேண்டும். மாறாக முன்போ பின்போ அவற்றை சொல்லக்கூடாது. வேண்டுமென்றே அவ்வாறு தவறு இழைத்தால் தொழுகை முறிந்துவிடும். பிறகு தலையை உயர்த்த வேண்டும். ருக்குவில் 3 முறை சுப்ஹான ரப்பியல் அஸீம் ஓதி முடித்ததற்கு பிறகு தலையை உயர்த்தி சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று கையை தோள் புஜம் வரைக்கும் உயர்த்தி விட்டு பிறகு கையை தொங்க விட்டு கொள்ள வேண்டும். சாதாரணமாக தொங்க விட்டு கொள்ள வேண்டும். அப்போது ரப்பனா லக்கல் ஹம்து என்று நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நாம் இதை ஓதி முடித்ததற்கு பிறகு நிலைக்கு நேராக நின்றதுக்கு பிறகு இதை ஓதி முடித்ததுக்கு பிறகு அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி சுஜூதுக்கு செல்ல வேண்டும். கைகளை விலாவோடு சேர்த்து வைக்கக்கூடாது. கால்களை வயிற்றுடன் சேர்த்து அழுத்தாமலும் கைகளை தோள் புஜங்களுக்கு நேராகவும் கை விரல்களும் கால் விரல்களின் உட்பகுதியும் கிப்லாவை முன்னோக்கியதாக வைக்க வேண்டும். பிறகு சுபஹான ரப்பியல் ஆலா, சுபஹான ரப்பியல் ஆலா என்று 3 முறை கூற வேண்டும். அப்போ இப்படி சுஜூத் செய்யும் பொழுது 7 உறுப்புகள் தரையில் படணும். அந்த நிலையில் தான் சுஜூத் செய்யணும். அது என்னெல்லாம்? கை மற்றும் கால் விரல்களின் 10 கை விரல்கள் 10, கால் விரல்களுடைய 10, முழங்கால்கள், உள்ளங்கைகள், நெற்றியுடன் மூக்கு சேர்த்து. தக்க காரணமின்றி குறிப்பிட்ட உறுப்புகளை சிலதை வேண்டுமென்றே விட்டுவிட்டால் தொழுகையும் பரிபூர்ணமாகாது என்பதை கவனத்தில் கொள்ளணும். பிறகு அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி நாம
சுஜூதில் இருந்து உட்கார வேண்டும். உட்காரும்போது நாம் இருக்கக்கூடிய முறைகள் 2 இருக்கு. ஒரு முறை என்னதுன்னா, இடது பாதத்தை விரித்து அதில் அமர்ந்து வலது காலை அதன் விரல்களை கிபிலாவை நோக்கி இருக்கும்படி நட்டு வைத்தல். 2வது, விரல்கள் கிபிலாவை நோக்கி உள்ள நிலை 2 பாதங்களையும் நேராக நட்டி வைத்து குதிங்கால்கள் மீது அமர்தல். இதில் இப்படி இருக்கும் பொழுது நாம் ரப்பியகுஃபிர்லி ரப்பியகுஃபிர்லி என்று 3 முறை ஓத வேண்டும். அதுக்கு மேலேயும் கூட நம்ம ஓதிக்கலாம். பிறகு முதலாவது போன்ற 2வது சுஜூதும் செய்ய வேண்டும். பிறகு காலின் முற்பகுதியை ஊன்றியவாறு அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிக்கொண்டு 2வது ரக்காத்திற்கு நாம் செல்ல வேண்டும். முதல் ரக்காத்தை போன்றே 2வது ரக்காத்தையும் நாம் தொழ வேண்டும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 2வது ரக்காத்துக்கு பூரணமாக செல்லும் முன் ஃபாத்திஹா சூராவை ஓத ஆரம்பித்தால் நேராக நின்ற நிலையில் இருந்து மீண்டும் அதை ஓத வேண்டும். இல்லை என்றால் தொழுகை நிறைவேறாது. 2 ரக்காத்துகள் முடியும் போது முதலாவது அத்தஹியாத்திற்காக இடது பாதத்தை விரித்து அதன் மீது அமர்ந்து வலது காலை நேராக நட்டி வைத்தவாறு உட்கார வேண்டும். அந்த அமர்வின் போது இடக்கையை இடது தொடையின் மீதும் வலது கையை வலது தொடையின் மீதும் வைத்து கொள்ள வேண்டும். இந்த நிலை வலது கையின் சிறு விரலையும் அதற்கு அடுத்துள்ள விரலையும் மடித்து நடுவிரல் பெருவிரல் ஆகியவற்றின் நுனிகளை சேர்த்து வளையம் ஒன்று வைத்து ஆட்காட்டி விரலால் செய்கினை செய்தவராக அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தையிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலா ஆலி இபாதில்லாஹி ஸாலிஹின் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற துவாவை நாம் ஓதிவிட்டு 3 அல்லது 4வது ரக்காத்துகளை உடைய தொழுகையாய் இருந்தால் இரு கைகளையும் உயர்த்தியவரால் அல்லாஹ் அக்பர் என்று கூறியவாறு எழுந்து முன்பு சொல்லப்பட்டது முறையில் எஞ்சியதை தொழுது முடிக்க வேண்டும். ஆனால் அவர் அதில் சப்தமின்றி ஃபாத்திஹா சூராவை மாத்திரம் ஓத வேண்டும். அதன்பின் கடைசி அத்தஹியாத்திற்காக எனும் முறையில் உட்கார வேண்டும். அதற்கு தவர்ருக் என்று சொல்வார்கள். அதுக்கு பல வடிவங்கள் இருக்கு. ஒன்று என்னன்னா, இடது கால் பாதத்தை விரித்து அதனை தனது வலது கெண்டை காலின் கீழால் வெளிப்படுத்தி வலது காலை நட்டி வைத்து பித்தட்டின் அதாவது நம்முடைய பிருமனை இருக்கக்கூடிய அந்த இருக்கை நிலத்தில் வைத்து அமர்தல். இது ஒரு முறை. 2வது, இடது கால் பாதத்தை விரித்து அதனை தனது வலது கெண்டைக்காலின் கீழால் வெளிப்படுத்தி வலது காலை நட்டி வைக்காமல் நிலத்தில் விரித்து அமர்தல். 3வது, இடது பாதத்தை விரித்து அதனை வலது கெண்டைக்காலுக்கும் தொடைக்கும் இடையால் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய இருக்கையை பித்தட்டை நிலத்தில் வைத்து அமர்தல். இரு அத்தஹியாத்துகள் உள்ள தொழுகைகளில் இறுதி அத்தஹியாத்திலே தவிர இம்முறைகளில் உட்கார மாட்டார்கள். பின்பு முதல் ரக்காத்தில் அத்தஹியாத் என ஆரம்பித்து ஓதியவற்றை ஓதிய பின்பு நபி மீது சலவாத்து அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா சல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இதை ஓதணும். அதை ஓதி முடித்ததுக்கு பிறகு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபின் நாரி வ மின் அதாபில் கபரி ஓ ஃபித்னத்தில் மஹியா வல் மமாத்தி ஓ ஃபித்னத்தி மசீ தஜ்ஜால். இது போன்ற இன்னும் இதெல்லாம் நான் விரிவாக பின்னால் சொல்கிறேன். இப்போதைக்கு எதுன்னு ஓதனுங்கிறத சொல்லிவிட்டு இதையெல்லாம் ஓதி முடித்ததுக்கு பிறகு நாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லா என்று வலதுபுறமாக நாம் முகத்தை திருப்ப வேண்டும். அதன் பிறகு இடது பக்கமாக தலையை திருப்பி அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லா என்று சொல்லி சலாம் கொடுத்து அவ்விடத்திலேயே அமர்ந்து நபி மொழிகளில் வந்துள்ள தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய துவாக்களை திக்ர்களை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும்.
இவ்வாறாக நம்முடைய தொழுகை முறை இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்து நம்ம தொழுகையில் என்னென்ன ஓதணுங்கிறத நாம் படிப்படியாக நிறுத்தி நிதானமாக உங்களுக்கு வீடியோ வழியாக சொல்லித் தருகின்றேன். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.